காலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் பகுதியை நூல் கொடுத்து எப்படி திருப்புறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கார்னரை வந்து நான் வந்து திருப்பி காட்டுறேன். தையல் போட்டு இந்த 2 கார்னரையும் சமமாக நம்ம மடித்தாவே போதும். அழகாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப் திரும்பும். ஆனால் இந்த காலர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் திருப்புறது வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிங்க. அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு நூல் முன்னாடி, அதாவது அந்த ஊசி ஒரு நூல் இறங்குறதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நிறுத்திக்கணும். தையல் நிறுத்தும் போது ஊசி வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் வந்து நடுவில் வந்து கொடுத்து அடுத்த தையல் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஒரு தையல் ஒன்று போட்டு திரும்ப நூலை வந்து திருப்பி உள்பக்கமாக கொண்டு போகணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 நூலாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஒரு தையல் வந்து முன்னாடியே நிறுத்திட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணியை ஓப்பன் பண்ணி சென்டராக வந்து நம்ம வந்து நூலை வந்து உள்ளே கொண்டு போய் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு திரும்ப ஒரு சுற்று 2 சுற்று வந்து சுற்றணும். சுற்றிட்டு அந்த நூலை 2த்தையும் ஒன்றா பிடிச்சி துணியோட சென்டர் பகுதியில் உள்பக்கமாக கொண்டு போயிட்டு ஓரமாக தையல் போட்டு கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பணும். அப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதி ஷார்ப்பாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ மேல் பக்கம் நம்ம வந்து தையல் அழகாக நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கலாம். தையல் போட்ட பிறகு அந்த கார்னர் ஷேப்பில் இருக்கக்கூடிய நூலை வந்து நம்ம உருவனாவே வந்து வந்துடும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை மேலும் காண தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.